வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விரிவான செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024 வரையிலான அதிகாரிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அவர்களில் யூனியன் பிரதேசங்களில் இந்திய நிர்வாக சேவை பிரிவுகளில் பணிபுரிய தேர்வாகியுள்ளனர். அதில் புதுச்சேரியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் YN ரெட்டி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் வணிக வரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுவது வழக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 தடவை உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 53%லிருந்து 55% உயர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அகவிலைப்படியானது 2% உயர்த்தப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுவையில் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை புதுவை நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். அகவிலைப்படி உயர்வுக்கான உத்தரவு விவரம் அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வானது கடந்த ஜனவரி முதல் வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 20,000 புதுவை அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என கூறப்படுகிறது. கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கீழ்குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை. தாய் அழகம்மாள், வயது 70. இவர் கடந்த 7ஆம் தேதி நெற்பயிர்களை எடுக்க சென்றார். அப்போது அவர் பாகூர் மெயின் ரோட்டில் உள்ள விவசாய நிலம் பகுதியில் மரத்தடியில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழியாக பைக்கில் வந்த வாலிபர் அழகம்மாளை தாக்கி அவர் அணிந்திருந்த 1/2 கிராம் மூக்குத்தியை பறித்து கொண்டு பைக்கை விட்டுவிட்டு தப்பியோடினார். இதுகுறித்த புகாரின் பேரில் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை கைப்பற்றி வாலிபரை தேடி வந்தனர். விசாரணையில் குருவினத்தம் கிராமத்தை சேர்ந்த துளசிங்கம் மகன் தனுஷ், வயது 25, நகையை பறித்து சென்றது தெரியவந்தது. அதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருக்கனூர் பகுதியில் மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு புகார் வந்தது. இதனை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் திருக்கனூர் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணை செய்ததில் விநாயகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விபூஷணன் என்பதும் அப்பகுதியில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை திருக்கனூர் காவல் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். விபூஷணன் மீது வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் நாளை 10ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் செடல் உற்சவ திருவிழா நாளை 10ஆம் தேதி நடக்கிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் 4 சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் போக்குவரத்து நாளை 10ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை
மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் 4 சக்கரம் மற்றும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ் சாலை, கன்னியாகோவில் முள்ளோடை வழியே கடலூர் செல்ல வேண்டும். அதேபோல் கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கன்னியாகோவில் தெரு அருகே புதிய பைபாஸ் சாலை, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம் சாலை வழியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சிலிண்டர் விறகுகளை தலையில் சுமந்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயுவின் விலை மேலும் 50 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூரு, குமுளி, நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை. உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் வாய்க்கால் மீது இரும்பு கல்வெர்ட் அமைக்கும் பணி துவக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு, கோவிந்தசாலை, காமராஜ் வீதி, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டுகள் சேதமடைந்துள்ளது. அதையடுத்து புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிதாக இரும்பு கல்வெர்ட்டுகள் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை நேரு எம்எல்ஏ துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜ் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32,20,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்பழகன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அதிமுக கடுமையாக உழைத்தது. அதன் காரணமாக கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்பட்டு எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கியுள்ளார். திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் முதல்வர் ரங்கசாமி எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி மதில் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதில் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் 27,10,000 மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூறு நிதி மூலம் பெறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டட கோட்டம் 2 செயற்பொறியாளர்கள் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டட கோட்டம் 2 உட்கோட்டம் 5 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டட ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள், தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் 100கணக்கானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இரவு மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் காலை 10 மணி அளவில் கிணற்றங்கரையிலிருந்து பால்குடம் அழைத்து வந்து 11 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு செடல் தரித்துக் கொள்ளுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
திருக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.